கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். 1 யோவான் 4 அதிகாரம் 12 வசனத்திலே, தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும். ஹல்லேலூயா. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார் என்று வசனம் கூறுகிறது. ஆம் பிரியமானவர்களே, நாம் மற்றவர்களிடம் அன்பு கூற அழைக்கப்பட்டு இருக்கிறோம். உன்னை போல் பிறனையும் நேசி என்றார். அந்த வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். இன்றைக்கு நமக்குள்ளே அன்பு இருக்கிறதா? மற்றவர்களுக்கு தீங்கு செய்ய வேண்டும் என்று யோசிக்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நமக்குள்ளே அன்பு இருக்கும் என்றால் நாம் தீங்கு செய்ய மாட்டோம், தீங்கு செய்ய யோசிக்க கூட மாட்டோம். அன்பு பிறனுக்கு தீங்கு நினையாது என்று வேதம் சொல்கிறது. அன்புக்கு பொறாமை இல்லை என்று வேதம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறும்போது தேவன் நமக்குள்ளே நிலைத்திருக்கிறார். தீமையான காரியங்களை விட்டு விலகி அன்பு கூறுவோம், கர்த்தருடைய பிள்ளைகளாய் வாழ்வோம். ஹல்லேலூயா. புதிய நாளுக்காக நம்மை நாமே தேவ சமூகத்திலே அர்ப்பணிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. புதிய நாளை காண செய்த கிருபைக்காக நன்றி அப்பா. இந்த புதிய நாளிலும் புதிய கிருபைகளை கொடுங்க. உடைய வல்லமினால் நிரப்புவீராக. உடைய அன்பினால் அபிஷேகத்தினால் எங்களை நிரப்புவீராக. ஆவிக்கிற வரங்களினாலும் கனிகளினாலும் நிரப்புங்கப்பா. வானத்தின் பல கனிகளை திறந்து சம்பூரணமாய் திருப்தியாக எங்களை ஆசிர்வதிங்க. இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரங்களிலே தருகிறோம். கர்த்தர் தாமே பிள்ளைகளை ஆசிர்வதிப்பீராக. பிள்ளைகள் செய்த தவறுகள், குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க. உடைய கரங்களிலே தாழ்த்துகிறோம். யாரெல்லாம் வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள் செய்கிறார்களோ கர்த்தர் தாமே பிள்ளைகளை ஆசிர்வதிப்பீராக. கையின் பிரயாசங்களை பெருக பண்ணுங்க, வருதிய பண்ணுங்க. யாரெல்லாம் பலவீனத்தோடு, சோர்வோடு, வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ கர்த்தர் அவர்களுக்கு நல்ல சுகத்தை கொடுப்பீராக. இந்த நாள் முழுவதும் பிள்ளைகளோடு கூட நம்முடைய கரம் தங்கி இருக்கட்டும். பிரயாணங்களிலே போகும்போது வரும்போது பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. எந்த சத்துருக்களின் கிரிகளோ, பொல்லாப்புகளோ, தீமைகளோ நேரிடாதவாறு பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. முற்றிலுமாக தாழ்த்துகிறோம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும் என்ற வசனத்தின்படி ஒவ்வொரு குடும்பத்தையும் இப்படியே நன்மையும் கிருபையும் தொடர்வதாக ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.